வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து நம்ம ஒரு பிக்சரையோ வீடியோவாக அனுப்புவோம். வீடியோ அனுப்பும்போது அது எத்தனை எம்பி, 25 எம்பிக்கு அதிகமாக அப்லோட் ஆகாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இது என்னென்னா, கூகுள் டிரைவ்னு. அதாவது கூகுள் டிரைவ் வந்து எல்லா மொபைலில் இருக்கக்கூடியது. இது வந்து கூகுள் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து 25 எம்பி 100 எம்பி 1 ஜிபி கூட அனுப்பிக்கலாம். நமக்கு அவங்க முதல் தடவை 15 கரெக்டாக வந்து 15 ஜிபி ஸ்டோரேஜ் நமக்கு தராங்க. அந்த ஸ்டோரேஜை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அனுப்பணுன்னா நீங்கள் பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். அதாவது பேமெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜை வாங்கிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அதாவது கூகுள் டிரைவ் வந்து பிசி பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் பர்சனல் கம்ப்யூட்டர் யாருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லோரும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணலாம், அந்த கூகுள் டிரைவோட பயன் அப்படி என்னென்னலாம் பார்ப்போம். அதாவது இப்போ கூகுள் டிரைவ் வந்து எங்கே கிடைக்குன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஆனால் ஆல்ரெடி நம்ம மொபைல்லே இந்த பார்த்தீங்களா, இந்த டிரைவ்னு ரெண்டாவது, அதாவது கீழே இருந்து ரெண்டாவது ரோவில் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கூகுள் டிரைவ். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அது ப்ளே ஸ்டோரில் உங்கள் மொபைலில் டிரைவுங்கிற ஆப்ஷன் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் கூகுள் டிரைவ்னு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணால் போதும். பாருங்கள், கூகுள் டிரைவ்னு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அது ஆல்ரெடி எனக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் சும்மா அடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் தான் வரும். பாருங்க, கூகுள் டிரைவ். இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதனால் அப்டேட் கேட்குது. நீங்கள் உங்களுக்கு அதாவது எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். இல்லாத இருக்கவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு கூகுள் டிரைவோட யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னு பயன், அது நிறைய பயன் இருக்குது. உங்களுக்கு ஒரு சில பயன்களை மட்டும் சொல்லி தரேன். நீங்கள் மீதி அந்த இதில் டிரைவுக்குள்ளே நோண்டி பார்த்துக்கங்க. இப்போ டிரைவ், அதாவது கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியாச்சு. அதாவது லாகின் பண்ண சொல்லும். ஆல்ரெடி என்னோடய மொபைல் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் கொடுத்துருக்கிறதுனால ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய கூகுள் டிரைவ், அதாவது இது வந்து என்னோடய கூகுள் டிரைவ். இதுக்கு எனக்கு எத்தனை ஜிபி தந்திருக்காங்கன்னா பாருங்கள், 15 ஜிபி இல்லை 1.7 ஜிபி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டோட்டலாக 15 ஜிபி ஃப்ரீயாக தந்திருக்கான். நீ வந்து 15 ஜிபி வந்து அப்லோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக தந்திருக்கான். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அது கீழே பாருங்கள். இப்போ நான் நிறைய அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இப்போ உங்களுக்கு நான் குறைவான எம்பி உள்ள டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிளில் ஒரு ஃபோல்டர், அதாவது உங்கள் ஃபோல்டரை மொத்தமாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நிறையா ஃபைலை அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். ரெண்டாவது அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல்லையோ, அதாவது பிசியில் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பிசியில் உள்ள ஃபோல்டரை அப்ளிகேஷனை தான் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் நான் வந்து சும்மா உங்களுக்காக ஒரு சின்ன அப்லோடிங் பண்ணி பார்க்கேன். இப்போ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், வெயிட்டிங் டு அப்லோட்னு வருது. சென்டரில் பார்த்துக்கிடுங்க, வெயிட்டிங் டு அப்லோட்னு வருது. இன்டர்நெட்டு ஒழுங்காக கிடச்சின்னா ஈஸியாக அப்லோட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் பண்ணது பாருங்கள், நான் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்காக அப்லோட் பண்ணி காமிச்சேன்னா, உங்களுக்கு பெரிய ஃபைல் வந்து 25 எம்பிக்கு அதிகமான உள்ள ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் குறைவான எம்பி உள்ள ஃபைலை அப்லோட் பண்ணி காமிச்சேன். பாருங்கள், இதை என்ன பண்ணணும், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒரு இமெயில் அட்ரஸ் அடித்து நீங்கள் அனுப்பணும். இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அனுப்பணும். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இதுக்கு வந்து ஷேர் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த அப்லோட் பண்ணியாச்சு. இதில் 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டில் ஷேர் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கொடுத்தா உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ, இப்போ வாட்ஸ்அப் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், இப்போ லைட்டுக்கு அனுப்பினா லைட்டுக்கு அனுப்பிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்பணுமா அப்படின்னா பாருங்கள். இப்போ நான் அதில் யாருக்கு அனுப்புகிறேன்னா, இந்த கெவின் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு அனுப்ப போகிறேன். இந்த கெவினுங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அனுப்பியாச்சு. அதில் ஒரு லிங்க் வருது பாருங்கள். இப்போ இந்த லிங்க் வருது. இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுடுங்க. செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ அவனுக்கு அனுப்பிட்டேன். பாருங்கள், சரி. இப்போ அந்த பையனுக்கு அனுப்பிட்டேன். இப்போ அந்த பையனுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோடய அனுப்புகிற மாதிரி போயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி வச்சிங்களா, இப்போ யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு
யாருக்காவது ஒரு ஃபைலை இந்த ஃபைலை நீ உடனே அனுப்புன்னு சொன்னால் அவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை மட்டும் பேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டா போதும், அவங்க ஓப்பன் பண்ணது ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இந்த லிங்க்கை உங்களுக்கு இப்போ நான் காப்பி பண்ணி வச்ச லிங்க்கை ஓப்பன் பண்ணி காமிப்பேன். இப்போ கூகுள் குரோம் ப்ரௌசரை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். கூகுள் குரோம் ப்ரௌசரில் இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அந்த லிங்க் இப்போ காப்பி பண்ணி வச்ச லிங்க்கை பாருங்கள், இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தா பார்த்தோம் என்னோட அந்த நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்துருக்கும். நான் பாருங்கள், இது உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். நீங்கள் யாருக்கு இந்த லிங்க்கை மட்டும் அனுப்புனா போதும் அவங்களே ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கிடுவாங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து லிங்க் மாற்றி காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இன்னொரு வாட்டி கரெக்டான லிங்க் காப்பி பண்ணுவோம். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அந்த லிங்க் காப்பி பண்ண சொன்னால் அடுத்த லிங்க் காப்பி பண்ணிட்டேன். சரி, இந்த இடத்துல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதில் ஷேர் லிங்க் ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கெவினுங்கிறவருக்கு அனுப்புகிறேன். மறுபடியும் அப்படி அனுப்பும் போது இதில் ஒரு லிங்க் வருது. அந்த லிங்க்கை செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணுறேன். இப்போ காப்பி பண்ணியாச்சு. இதை நான் கூகுள் குரோமை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இப்போ நான் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தேன்னா எந்த பிக்சர் வரும்னு பார்ப்போம். குட் நைட். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து இது எனக்கு யூஸ்ஃபுல் இல்லாத பிக்சர் தான். இருந்தாலும் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பினா அவங்களுக்கு இமெயில் அட்ரஸை தேடிட்டு இருக்க வேண்டியது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இந்த லிங்க்கை மட்டும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டால் அவங்க கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று இருக்குது, அதாவது ஸ்கேன். நம்ம கம்ப்யூட்டரில் பிரிண்டர் இருந்தால் தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஆனால் இந்த கூகுள் ட்ரைவில் ஸ்கேன் பண்ணுறது ஈஸியாக அமைஞ்சிரும். எப்படின்னு பார்ப்போம், எப்படி ஈஸியாக ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது இப்போ நான் ஒரு ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ ரேஷன் கார்டோ ஜெராக்ஸோ ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்கிறான்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடை வந்து இந்த டைமில் போட்டு இந்த டைமில் உங்களுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணணும்னா அந்த ப்ளஸ் பட்டனில் மறுபடியும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக பாருங்கள், கொஞ்சம் கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுத்துரும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள், அது கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். மேலே பாருங்கள், கிராப்பிங் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலேருந்து கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுருங்க. இங்கே கீழேருந்து மேலே இழுத்து விட்டுருங்க. எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்து விட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கிராப் ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்கேன் ஆன பிக்சர் மாதிரியாக இருக்குது. இதில் இந்த சைடு அந்த சைடும் கருப்பு அடிக்குதுன்னா நீங்கள் அதை செட்டிங்கில் போய் மாற்றிக்கலாம். இந்த செட்டிங்கில் இமேஜ் குவாலிட்டி வந்து ஹையில் தான் கொடுத்துருக்கேன். ஹை வந்து இமேஜ் என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பிளாக் அண்ட் கலர் ட்ராயிங் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த மாதிரி நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி முடிஞ்சு அனுப்பி அவங்க ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேன் பண்ண பிக்சரை ஓகே கொடுத்து இதோட லிங்க்கு இந்த பார்த்தீங்களா, இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதோட லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். அவங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. பாருங்கள், நான் ஸ்கேன் பண்ணது ஸ்கேண்டு 202000414 ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுறேன். அது எப்படி ஸ்கேன் ஆகிருக்குன்னு பாருங்கள். அது வந்து பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் அனுப்பிவிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கிடுவாங்க. இதில் அதே மாதிரி தான் 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டில் ஷேர் லிங்க் கொடுத்து அதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லையோ நீங்கள் மெசேஜில் சென்ட் பண்ணாலும் போதும். அவங்க வந்து அதை கூகுள் குரோமோ ஏதோ ஒரு ப்ரௌசரில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிக்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இந்த கூகுள் ட்ரைவில். இன்னும் அதாவது நிறைய ஆப்ஷன் இருக்குது கூகுள் ட்ரைவில். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி